வருகின்ற 18ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மக்களால் எதிர்காலத்தில் ஆட்சி கட்டளை அமரக்கூடியவர். அவர் வருகை தருகிற இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அதை காட்டிலும் கூடுதலாக பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வந்து செல்கின்றவர்களுக்கு தனியாக பாஸோ அல்லது ஐடி கார்டோ QR கோடோ கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து அவர் உரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தினுடைய அரணாக இருக்கின்ற ஆட்சி கட்டளை அமரப்போகிற மக்களால் இளைஞருடைய எழுச்சி நாயகனாக மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கின்ற விஜய் அவருடைய கூட்டம் சிறப்பான மொழி அணிவதற்கு எல்லா வகையிலும் உங்களை போன்றவர்கள் உழைக்கின்ற வர்க்கம் அதேபோல இதற்காக உறுதுணை பணியாற்றிய அத்தனை பேருக்கும் முதலில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும்தான் பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் அருகாமையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னலம் கருதாது இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எல்லோரும் முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வருகை தருகிற போது 20 இடங்களில் சின்டெக்ஸ் தண்ணீர் நிரப்பி கொடுக்கப்படும். 1 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளே வழங்கப்படும். அதேபோல இங்கே இருக்கின்றவர்களுக்கு ரெஸ்ட் ரூம் என்று சொல்லப்படுகிற 10-20 இடங்களிலே அமைத்து தரப்படும். அது மட்டுமல்ல, இங்கே ட்ரோன் மூலமாக 5 ட்ரோன் மூலமாக காவல்துறை ட்ரோன் கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 40 கேமராக்கள் 60 கேமராக்கள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை இங்கிருந்தே மானிட்டர் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வருகின்றவர்களுக்கு உடனுக்குடன் நிவாரணப் பணியை ஆற்றுவதற்கு வாக்கி டாக்கியில் 60 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதிலே 10 வாக்கி டாக்கிகள் நம்முடைய 14 ஆம்புலன்ஸ், 42 மருத்துவர்கள், 72 செயல் அங்கே செவிலியர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். ஆகவே அதற்கான அனைத்து பாதுகாப்பும் சீரோடும் சிறப்போடும் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் உங்களிடத்திலே சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இதற்கு பாஸ் கிடையாது, QR கோடு கிடையாது, ஐடென்டி கார்டு தேவையில்லை. எல்லோரும் வந்து அவரை உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பும் வரையிலும் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல மேற்கூரை அமைஞ்சிருச்சு பாருங்க. மற்ற மாவட்டங்கள்ல இருந்து குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். வெளி மாவட்டத்தில் வர நீங்க எனக்கு தனியாக கேட்டா எப்படி தெரியுங்க? எங்களுடைய நடவடிக்கை இங்கே 25,000 பேர், 10,000 பேர் கழக தொண்டர்கள், 25,000 பொதுமக்களுக்கு தான் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஈரோடு மாவட்டத்திலே நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெவ்வேறு மாவட்டத்திற்கு தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து காவல்துறையில தாக்கல் பண்ணி வச்சாங்க, கண்டிஷன் போட்டு கொடுத்திருப்பாங்க, பிராமணத்தை தாக்கல் பண்ணி வச்சாங்க அபிடேவிட். அது இல்ல காவல்துறையில இருந்து என்ன வரலைன்னு சொல்றாங்க? யாரு காவல்துறையில இருந்து என்ன வரலைன்னு சொல்றாங்க? என்ன பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணேன்னு சொல்றாங்க. பிராமண பத்திரமா? அது மாதிரி எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லு, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு நிகழ்ச்சி இடத்துல நாங்க எங்கிட்ட ஒருத்தர் சொல்லது பத்தி எங்கிட்ட ஒன்றும் சொல்ல. பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்ட்டாங்க. வேற என்ன வேணும்?
நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎம் ஃபங்க்ஷன் கூட போய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மனசார சொல்லுங்க பத்திரிக்கையாளர். ஆமான்னு ஒருத்தர் இல்லையா? அருமையா இருக்கு சார். இப்பயே தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்குமல் வெளிப்படுத்துறாங்க சார். நீங்க ஒவ்வொரு கேள்வி இப்படி கேட்கறீங்க. முதல்ல என்னங்கிறீங்க வேறு மாவட்டத்துக்கு வருவாங்களான்னு கேட்கறீங்க. இல்ல இப்பயே இல்ல சார், வந்தவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? இல்ல வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றாங்க. வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறதை தவிர நாங்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிகமான கூட்டம் வரும் என்ற முறையில் எல்லா மாவட்டம் இங்கே கூடினால் இந்த இடம் தாங்காது, காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற முறையிலே தான் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்களே தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தேர் கூடினால்தான் தேர் கூடி இழுக்க முடியுமே தவிர இல்லை என்றால் இழுக்க முடியாது. நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின் போட்டு என்னை மடக்கிறீங்க. இல்ல இருங்க, அது என்ன ஐடென்டி பண்ண முடியுமாங்க? இருங்க இல்ல ஏனுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு எங்களை மடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு திறமை இருக்குது, திறமையை காட்டி அதில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்டா போடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாவட்டம் அமைதியான மாவட்டம், பத்திரிகையாளர் அருமையான மக்கள், நீங்கெல்லாம் அதுக்காக பத்திரிகை தலைமைக்காக 2 கொஸ்டினை போட்டு ரோலிங் ஓட்டிடாதீங்க. தயவு செஞ்சு தயவு கூர்ந்து உங்களுக்கு கேட்கறது இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு நீங்களும் முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? உங்களை தவிர யாராவது முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இணையிருக்கா? அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க தான் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தீங்க, பயண திட்டங்களை அமைச்சு கொடுத்தீங்க. இப்ப தாவேக தலைவர் விஜய்க்குமே தொடர்ச்சியாக, அதாவது ஈரோடு இதுக்கு அடுத்தபடியான பணிகளை நீங்க அதுக்கான திட்டமிடலை மேற்கொண்டு இல்ல, அவரு விருப்பப்பட்டால் அதை செய்வேன். இதுவரையும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசி இல்ல, நீ தானே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்குது.